இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அல்லாஹ்வுடன் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணலின் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் பொருத்தமான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள், அவனது ரஹ்மத் இலங்குகிற ஒரு சபையில் அவனது உத்தரவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சபையில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். இங்கே நம்மை ஒன்றிணைத்தது போல் நாளை மறுமையிலும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்றிணைப்பானாக என்று ஆரம்பத்தில் துஆ செய்து, நாம் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி என்னுடைய உரைக்குள் செல்ல பிரியப்படுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்ட பேருபகாரம் செய்திருக்கிறான். வாரத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு நாள் ஓய்வுக்காக வேண்டி நாம் வருமானத்தை இழக்க கூட துணிகிற இந்த விடுமுறை நாளில் மனிதனுக்கு இயல்பாகவே நன்றாக தூக்கம் வர இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்முடைய சுகபோகங்களை தூக்கி எறிந்துவிட்டு, ஓய்வை உதறி தள்ளிவிட்டு, மனோ இச்சைப்படி வாழ்வதை வெறுத்துவிட்டு, நல்ல விஷயங்களை பேசவும் கேட்கவும் அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் ஒன்றிணைத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதன் பொருட்டால் நமது வாழ்வின் சிரமங்கள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிவானாக. நம்முடைய உடல்நல ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்வானாக. பொருளாதாரத்தில் குறைவுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வானாக. கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை எல்லாம் அடைத்து விடுவானாக. உள்ளத்தில் ஏதாவது ஒரு வகையில் கவலை இருந்தால் எல்லா கவலைகளையும் நீக்கி மகிழ்ச்சிகரமான சுபிட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த நல்ல அமல்களின் மூலமாக நமக்கு தந்தல் புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மீடியாக்கள் அன்றும் இன்றும். இன்றைய உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி மீடியா என்று சொன்னால் அது மிகையாகாது. இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக காட்டிவிட முடியும். உண்மையான ஒரு விஷயத்தை பொய்யாக காட்டிவிட முடியும். பொய்யான ஒரு விஷயத்தை உண்மை என காட்டிவிட முடியும். அந்த அளவிற்கு ஆற்றல் மிகுந்த ஒரு துறை இந்த
செய்திகள் சேகரித்து மக்களுக்கு அளிக்கிற துறை, அதைத்தான் நாம் இன்றைக்கு மீடியா என்று சொல்கிறோம். அன்பிற்குரியவர்களே, செய்திகளை சேகரித்து மக்களுக்கு சேர்க்கின்ற இந்த துறை 2 பலன்களை கொண்டது. மீடியா என்றாலே அது பிரிண்ட் மீடியா என்று நாம் சொல்லுகிற அச்சு ஊடகம், செய்தித்தாள்கள், புத்தகங்கள் போன்றவைகளாக இருக்கலாம், அல்லது விஷுவல் மீடியா என்று நாம் அழைக்கிற தொலைக்காட்சி அல்லது வானொலி, இதன் மூலமாக நாம் பெறுகிற செய்திகளாக இருக்கலாம், அல்லது சோசியல் மீடியா என்று இன்றைக்கு நாம் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இவையாக இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் அடிப்படை வேலை என்னவென்றால், நல்ல செய்திகளை கண்டுபிடித்து சேகரித்து எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களிடத்தில் நல்ல வார்த்தைகள், நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள் வளர்வதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். இரண்டாவது, நல்ல செயல்கள் சமுதாயத்தில் நடக்கிற போது அவற்றை ஆவணப்படுத்தி வைத்து டாக்குமெண்ட்ரி செய்து அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மீடியா பிரிவு இருந்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்ல செய்திகள் சொல்ல நினைத்தால் தினமும் சுபுவுக்கு பின்னால் அமர்ந்து பயான் செய்து மக்களுக்கு நற்குணங்களை, மனித நேயத்தை போதிப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவை அல்லாமல் சில முக்கியமான செய்திகள் வஹியாக அல்லாஹ்விடம் இருந்து வருகிற போது குறிப்பிட்ட சில சஹாபாக்களை அழைத்து அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி எல்லா தோழர்களுக்கும் இதை அறிவித்து விடுங்கள் என்று சொன்ன பல வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஒன்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பார்க்க வந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் மக்களுக்கு சென்று ஒரு செய்தியை அறிவியுங்கள். செய்தி என்னவென்றால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா, யார் திருக்கலிமாவின் அர்த்தத்தை சரியாக புரிந்து உள்ளத்தில் அதன் அர்த்தத்தை விளங்கி ஒத்துக்கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது என்பதை உறுதியாக மொழிந்து விட்டாரோ அவர் திட்டமாக சொர்க்கத்தில் செல்வார். அமல்கள் செய்யணும் செய்யலை, தொழுகணும் தொழுகலை, அதை பற்றி இந்த ஹதீஸில் பேசலை. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் தாத்பரியத்தை புரிந்து அதை மொழிந்து விட்டாரோ அவருக்கு சுவனம் நிச்சயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி இதை மக்களுக்கு சென்று அறிவியுங்கள் என்று சொன்னார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னிடத்தில் சொல்ல சொன்னார்கள் என்பதை மக்கள் விளங்குவதற்காக, ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலணிகளில் ஒன்றை எடுத்து கொடுத்து, அந்த காலணியை மக்களிடத்தில் காட்டுங்கள், பெருமானார் தான் என்னை சொல்ல சொன்னார்கள், அதற்கு ஆதாரம் அவர்களுடைய காலணியை என்னிடத்தில் கொடுத்தார்கள் என்று நீங்கள் மக்களிடத்தில் சென்று சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் அறிவிப்பதற்காக வந்து கொண்டிருந்த போது வழியில் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். அபூ ஹுரைரா எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன எண்ணம் தோன்றியது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த நபிமொழியை சொன்னாலும் மக்கள் இந்த நபிமொழியை வைத்துக்கொண்டு தொழுதாலும் பரவாயில்லை, தொழுதாவிட்டாலும் பரவாயில்லை, அமல்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் தான் கலிமாவை மொழிந்து விட்டேனே என்று பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து இந்த நபிமொழியை போய் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம், திரும்பி ரசூல்லாட்ட போங்க. அவங்க சொன்னாங்க, என்னை அனுப்பிச்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவங்களுடைய உத்தரவை தான் கேட்க முடியும், உங்களுடைய உத்தரவெல்லாம் கேட்க முடியாதுன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சில் ஒரு அடி வைத்து
என்னோடு வாருங்கள் என்று கையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதை சொன்னார்கள். நாயகமே, நீங்கள் கலிமாவின் மகத்துவத்தை கூறுவதற்காக இதை சொல்கிறீர்கள், ஆனால் மக்கள் இபாதத்து செய்யும் விஷயத்தில் பொடுபோக்கானவர்களாக மாறிவிடுவார்களோ என்று எனக்கு அச்சம் தோன்றுகிறது என்று தங்களது கருத்தை வைத்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, உங்களுடைய கருத்து சரியானது தான், இந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் பொதுவில் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள் என்பது வரலாறு. இதிலே நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கின்றன. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்தி சொல்வதாக இருந்தால் மறுநாள் காலை சுபுவுக்கு பின்னால் எப்படியும் தோழர்களிடத்தில் பேசத்தானே போவார்கள். அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லையா? ரசூலுல்லாஹ் வெளியூரில் வெளிநாட்டில எல்லாம் இல்லை. அவர்களுக்கு தோன்றுகிற கருத்துக்களை தினமும் சஹாபாக்களிடத்திலே அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருந்தார்கள். இருந்தும் உடனே இந்த செய்தியை ஒரு நபித்தோழரை வைத்து அறிவிக்க சொன்னதற்கு காரணம், நல்ல செய்திகள் என்பவை தாமதப்படுத்தப்படாமல் மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்ல சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா சொன்னால் நபித்தோழர்கள் யாரும் நம்பாமல் இருக்க போவதில்லை. இருந்தாலும் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலணியை கொடுத்து நான் தான் இதை சொன்னேன் என்று மக்கள் நம்புவதற்கு ஆதாரத்தை கொடுத்து அனுப்பினார்களே. இது நமக்கு சொல்லுகிற படிப்பினை என்னவென்றால், நாம் எந்த பேச்சுக்கள் பேசினாலும் அது அடுத்தவர்களிடத்தில் பேசுகிற போது உறுதியான தகவலாக இருந்தால் மட்டும் பேசணும். ஒன்று, நல்லதை பேசணும். நல்லதை பேசுகிற போது கூட உறுதியான தகவல்களை மட்டும்தான் பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வகையில் தான் அவருடைய செய்தி தொடர்பை மக்களோடு வைத்திருந்தார்கள். அதனுடைய நவீன உருவம் வடிவம் தான் நாம் இன்றைக்கு உபயோகப்படுத்துகிற சமூக வலைதளங்கள் எல்லாம். அதில் நாம் சமூக வலைதளங்களை எப்படி உபயோகப்படுத்தணும்னா நல்ல காரியங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும். நல்ல காரியங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தும் போது கூட ஆதாரபூர்வமான உறுதியான நல்ல செய்திகளை மட்டும் பகிர வேண்டும். இரண்டாவது, மீடியாக்களினால் ஏற்படக்கூடிய பலன் என்னவென்றால், நல்ல காரியங்கள் நடைபெற்றதை ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்ட்ரி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், எப்போதெல்லாம் வஹி இறைவனிடத்தில் இருந்து வருமோ, ஒரு வசனம், 2 வசனம், ஒரு சூரா என்று வருமோ, அப்போதெல்லாம் 4 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை அதற்காக வேண்டியே பணியமர்த்தி இருந்தார்கள். அவர்களில் யாரையாவது உடனே அழைத்து, இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, இதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் என்று மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. உதாரணத்துக்கு குல் ஹுவல்லாஹ் சூரா இறங்கிடுச்சு. உடனே அந்த 4 சஹாபாக்கள்ல யாராவது இருக்கிறாங்களா, உடனே அவங்கள வர சொல்லுவாங்க. அவங்க வந்த உடனே ஓதி காட்டுவாங்க, இறைவன் இன்றைக்கு ஒரு சூரா இறக்கி இருக்கிறான். என்ன சூரா என்றால், குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. இதை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சஹாபி மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வார். அவர் தனக்கு கிடைக்கிற காகிதங்கள் போன்ற எலும்புகளிலோ அல்லது என்ன பொருள் கிடைக்கிறதோ அதில் அதை எழுதி வைத்துக் கொள்வார். சமுதாயத்தில் நல்ல செய்திகளை, உபதேசங்களை, உத்தரவுகளை, வரலாறுகளை பதிவு செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய வளமை பெருமானார் நமக்கு காட்டி தந்தது. நம் எல்லோருக்கும் தெரியும், திருக்குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது எப்போது? நம் கையில் இருக்கக்கூடிய இப்பொழுது புத்தகம் போன்ற வடிவில் இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் பெருமானாரின் காலத்தில் மொத்தமாக இல்லை. சிலரிடத்தில் சில சூறாக்கள், சிலரிடத்தில் பல ஆயத்துகள், இப்படியெல்லாம் எல்லோரிடத்திலையும் இருந்தது. ஒன்று திரட்டப்பட்ட ஒரு புத்தக வடிவில் திருக்குர்ஆன் அன்றைக்கு இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதற்கு திட்டமிடப்பட்டது. அந்த பணியை செய்து முடிக்கிற போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வந்திருந்தது. திருக்குர்ஆனை ஒன்று சேர்த்து வைக்குதல் என்பது ஒரு ஆவணம். திருக்குர்ஆனை அன்று ஒன்று சேர்த்து வைக்கப்படாதிருந்தால் இன்றைக்கு நமக்கு முழுமையான திருக்குர்ஆன் கிடைத்திருக்காது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 சஹாபாக்களை திருக்குர்ஆனை சேகரிப்பதற்காகவே வைத்திருந்ததால் தான் திருக்குர்ஆனை ஒன்று சேர்த்துகிற மகத்தான காரியம் பின்னாட்களில் சாத்தியப்பட்டது. எனவே நல்ல தகவல்களை நாம் பரப்புவதும்
நல்ல தகவல்களை, நமது சாதனைகளை, வரலாறுகளை, சரித்திரங்களை சேகரித்து வைப்பதும் முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. நமக்கு தெரியும், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முஸ்லிம்களுடைய தியாகம் முறையாக பதிவு செய்து வைக்கப்படாததால் தான் ஆரம்ப காலத்தில் இருந்து, இன்னமும் தெளிவாக சொல்வதானால், பாபர் மசூதி இடிப்பில் துவங்கி சென்ற வாரம் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வரை முஸ்லிம்கள் இன்று பழிவாங்கப்படுவதற்கு, அடித்து நொறுக்கப்படுவதற்கு, தனித்து விடப்படுவதற்கு முஸ்லிம்கள் ஒரு இழிநிலைக்கு ஆகியிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எதிரிகள் என்றாலும் கூட நம்முடைய வரலாறுகளை முறையாக நாம் ஆவணப்படுத்தி வைக்காது. எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை ஆலிம்கள் அப்போது தூக்கிலிடப்பட்டார்கள், தண்டனைப்பட்டார்கள் என்பதெல்லாம் வடநாடுகளில் இந்தியா கேட் உட்பட சில இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பேச்சுக்கு நான் சொல்லுகிறேன், இத்தனை முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தார்கள் என்கிற இந்தியா கேட்டில் முஸ்லிம்களின் பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அத்தனை ஆயிரம் முஸ்லிம்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற தகவலை இன்றைக்கு நாமே நம்பி இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 62,000 பேர்த்துக்கும் மேலே முஸ்லிம்களுடைய பெயர் இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணாங்க? சுதந்திரத்திற்காக ஷஹீதானாங்க. பெயர்கள் பொறிக்கப்பட்டதுனால இன்றைக்கி நாம் நம்ப முடியுது. ஒருவேளை பொறிக்கப்படாது இருந்தால் நாமே நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி என்றால் என் அன்பான ஈமானிய சொந்தங்களே, குறிப்பாக இளைஞர்களே, நாம் இந்த வாழுகிற காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளில் பிரதானமானது என்னவென்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நல்ல தகவல்களை பரப்புவதற்காக வழங்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவதிலே நமக்கு ரொம்ப கவனம். சோசியல் மீடியா என்பது இந்த நூற்றாண்டின் மகத்தான சாதனை. அல்லாஹ் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேரன்பளிப்பு என்று நான் சொல்வேன். ஆனால் அதை மக்கள் பயன்படுத்தும் விதம் ரொம்ப ரொம்ப தவறானதாக இருக்கிறது. இது எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இது வளரும் என்பதை நாம் ஒரு கட்டம் ஆய்வு செய்து பார்த்தால் அது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு விளக்கும். நான் சில சம்பவங்களை உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சார்ந்த அமெரிக்கர் தான் அவர், வெள்ளை இனத்தை சார்ந்த காவல்துறை சார்ந்த ஒருவர் நிறவெறியின் காரணமாக அந்த கருப்பின நீக்ரோ இனத்தை சார்ந்தவரை அடித்து கீழே தள்ளி கைது செய்கிறேன் என்கிற பெயரில் கழுத்தில் ஷூ காலை வைத்து மிதித்து அவர் அந்த இடத்திலேயே இறந்து போனார். ஒரு கொலை தான். நம்முடைய நாட்டில் அன்றாடம் பல நூறு கொலைகள் நடக்கிறது. ஆனால் ஒரு கொலை நடந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரை கருப்பினர்களுக்கு ரொம்ப ஆதரவான அரசாங்கம் எல்லாம் கிடையாது. இந்தியாவில் எப்படி முஸ்லிம்களுக்கு ரொம்ப சாதகமான அரசு இருப்பதில்லையோ அது போல. ஆனால் சமூக வலைதளங்களில் அந்த காரியத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு, கொந்தளிப்பு உலக அளவில் இது பெரும் செய்தியாக பரவி கடைசியில் அந்த காவல்துறையை சார்ந்தவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது, நீதி கிடைத்தது. இது எதனால் சாத்தியப்பட்டது என்றால் சமூக வலைதளத்தால் சாத்தியப்பட்டது. கர்நாடகாவிலே அந்த ஹிஜாப் பெண்மணி, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி, அவர் ஒரு அல்லாஹ் அக்பர் தான் என்று சொன்னார். மாற்று கோஷமிட்டவர்களுடைய மத்தியில் நின்று அதை சொன்னார். இந்தியா முழுக்க அந்த இளம்பெண்ணுக்கு ஆதரவு கிடைத்தது. எதனால் ஆதரவு கிடைத்தது என்றால், அன்றைக்கு சமூக வலைதளத்தை சரியாக உபயோகப்படுத்தியவர்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை, அதனால் அந்த பெண் கொந்தளித்து சொன்ன வார்த்தை நியாயமானது என்று சொன்னார்கள். நமக்கு ஆதரவளித்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் பாராளுமன்றத்தில் வைத்தே அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். காரணம், அங்கே அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண் சொன்ன வார்த்தை அது. அந்த பெண்ணுக்கு எப்படி இவ்வளவு பெயர் கிடைத்தது, ஆதரவு கிடைத்தது? சமூக வலைதளங்களால். ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊடகமாக அல்லாஹ் நமக்கு சமூக வலைதளங்களை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நாம் எந்த அளவிற்கு நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். நேரம் மிக குறைவாக இருப்பதால் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஃபேஸ்புக்
நாம் எல்லாருமே உபயோகிக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளம். இந்தியாவில் மட்டும் 30.87 லட்சம் பேர், 30,87 லட்சம் பேர் உபயோகிக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளம். இதனுடைய வளர்ச்சி எப்படி வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். 2015 வரை ஃபேஸ்புக்குடைய வருடாந்திர லாபம், நிகர லாபம் எந்த அளவிற்கு இருந்ததோ அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த நிகர லாபம் என்பது 400 மடங்காகி போகிறது. விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கை ஆரம்பித்த மார்க் ஜக்கர்பர்க் தான் பின்னால் வாட்ஸ்அப்பையும் விலைக்கு வாங்கிட்டாரு, இன்ஸ்டாகிராமையும் விலைக்கு வாங்கிட்டாரு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, மெட்டா, இல்லையா? இந்த ஃபேஸ்புக் எவ்வளவு நல்லது எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிவதற்காக நான் சொல்லுகிறேன். ஆரம்ப காலத்தில் ரொம்ப குறைவானவர்கள் உபயோகப்படுத்தி வந்த இந்த வலைதளம் இன்றைக்கு உலகத்தில் அதிக மக்களால் பயன்படுத்தப்படுகிற சமூக வலைதளங்களில் முதல் இடத்தில் இருக்கிறது. 2வது யூடியூப், 3வது தான் இன்ஸ்டாகிராம். நான் இந்திய கணக்கு மட்டும் சொல்கிறேன். சுமார் 31 கோடி பேர் இதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 30 கோடி பேர் உபயோகப்படுத்துகிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதில் சில ஆச்சரியமான தகவல்கள் என்னென்னா, 25 வயது முதல் 34 வயது வரை உள்ள வாலிபர்கள், வாலிப பெண்கள் தான் 31% பேர் இதை உபயோகிக்கிறார்கள். தினமும் 32 நிமிடங்களாவது ஃபேஸ்புக்குக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். இது ஃபேஸ்புக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமுக்கு 29 நிமிடங்கள் செலவு செய்கிறார்கள். ஒரு மாதத்தில் இந்தியர்கள் தங்களுடைய நேரங்களில், பொன்னான நேரங்களில் சுமார் 20 மணி நேரத்தை வெறும் ஃபேஸ்புக்குக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். இதனால் எவ்வளவு பொருளாதாரம் நம்மிடத்திலிருந்து செல்லுகிறது என்பது குறித்து நமக்கு கவலை வேண்டும். இதனால் எந்த அளவிற்கு கற்பொழுக்கம் குறைந்திருக்கிறது என்பதை குறித்து நமக்கு கவலை வேண்டும். இவ்வளவு தூரம் இது வளர்ந்தது, அவன் சம்பாதிக்கிறான் என்பதெல்லாம் ஒரு தொழில்முறை விஷயங்களாக நாம் பார்த்தாலும் கூட நம்முடைய மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த சமூக வலைதளங்களை நியாயமான முறையில் பயன்படுத்துவதில்லை என்பதை நாம் கசப்பான உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த சமூக வலைதளங்களை தவறாக உபயோகப்படுத்துறதுனால எத்தனையோ முஸ்லிம் பெண் பிள்ளைகளும் வாலிபர்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களை கரம் பிடிக்கக்கூடிய காட்சிகளை அன்றாடம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2வது பாதிப்பு, இளைஞர்களுக்கு மத்தியில், வாலிப பெண்களுக்கு மத்தியில் வெட்க உணர்வு குறைந்திருக்கிறது, கூச்சம் குறைந்திருக்கிறது. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது என்பது அரிதாக இருந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இளைஞர்களுக்கு. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. எந்த பெண்ணை அவன் நினைத்தாலும் நேரில் பார்க்க முடியாத பெண்களை கூட அவருடைய பெயரையும் அவருடைய ஊரையும் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் தேடி கண்டுபிடித்து பார்த்து விட முடியும். வெட்க உணர்வை இது குறைக்கிறது. நீங்கள் ஷரியத்தில், இஸ்லாத்தில் எப்போது வேண்டுமானாலும் பாருங்கள், பெண்கள் ஆண்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய இடைவெளி விஷயத்தில் மார்க்கம் எப்போதும் சமரசம் செய்து கொள்வதே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஆபத்தில் உதவுவதற்காகவே தவிர ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் தடை செய்கிறது. ஒரு பெண்ணை நீங்கள் தொடுவதை மார்க்கம் தடை செய்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெண்ணோடு நட்புறவு கொள்வதும், ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் பொது இடத்தில் நின்று பேசுவதும், தனிமையில் அவளோடு பயணிப்பதும், அவளை தொட்டு பேசுவதும் சகஜம் என்று நமக்கு பாடம் எடுக்கப்படுகிறது. இந்த காலத்தில் போய் அதையெல்லாம் பேசுறீங்களே. கோ எஜுகேஷனல், ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே நமது பிள்ளைகளை சேர்த்துகிறார்கள். 30 இளம்பெண்கள் படிக்கக்கூடிய இடத்தில் 30 ஆண்கள் இருக்கிற போது அந்த தவறே நடக்காது என்று குருட்டுத்தனமாக வாதிடுகிறார்கள். இதை சகஜமாக எடுத்துக்கொள்வது சமூக ஒழுக்கத்திற்கு பேராபத்து, அது அழிவை ஏற்படுத்தும். இந்த ஷரியாத் எந்த அளவிற்கு இந்த கற்பொழுக்க விஷயத்தில் நம்மை எச்சரிக்கிறது என்றால், குறிப்பாக இளைஞர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவையில்லாமல் தனித்திருந்தால் அங்கே 3வதாக ஷைத்தான் இருக்கிறான். அப்படி என்றால் ஷைத்தான் இவர்கள் இருவரையும்
தவறான சிந்தனைக்கு உள்ளாக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சூஃபியாக்கள் இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் அங்கே மூணாவதாக ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அல்லாஹ் இல்லாத இடம் எதுவுமே இல்லைதானே, அப்ப அல்லாஹ் அங்க இருக்கணும்ல, நாலாவதாக ஷைத்தான் இருக்கிறான்னு தானே சொல்லணும். அதுதானே முறை. நம்முடைய இஸ்லாமிக் பாலிசி என்னங்க, அல்லாஹ் இல்லாத இடம் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றில் வரும், அவங்களோட கூட படித்த மாணவர்கள்லாம் அந்த ஷாஃபி இமாம் மேலே உஸ்தாது ரொம்ப அன்பு வச்சுருந்ததை பார்த்து இவர் மேலே பொறாமை கொண்டாங்களாம். எப்போ பார்த்தாலும் எல்லாருமே மாணவர்கள் தான், எல்லாருமே படிக்கிறோம் செய்கிறோம், அவர் மேலே மட்டும் எப்போ பார்த்தாலும் முஹப்பத்தாக இருக்கிறாங்களே. இது அந்த உஸ்தாதுக்கு தெரிஞ்ச போது எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு கத்தியும் ஒரு கோழியும் கொடுத்து யாருமே பார்க்காத ஒரு இடத்துல போய் நீங்கள் அறுத்துட்டு வாங்கன்னு நினச்சாங்கல்ல. எல்லா மாணவர்களும் போய் யாரும் இல்லாத இடத்த பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அறுத்து கொண்டு வந்துட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அறுக்கலை, அப்படியே தான் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். கூட இருந்த மாணவர்கள்லாம் அவரை பார்த்து கேலி பண்ணி சிரித்தாங்க. யாருமே பார்க்காத இடமா இவருக்கு கிடைக்கல, கொல்லை பக்கம் போயிருக்கலாம், காட்டு பக்கம் போயிருக்கலாம், எங்கேயுமே இடம் கிடைக்காம வந்திருக்கிறாரு இவருன்னு சிரிச்சாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்துல உஸ்தாது காரணம் கேட்டாங்க, ஏன்பா நீ மட்டும் அறுக்காமையே கொண்டு வந்துட்ட? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க, யாருமே இல்லாத இடத்துல போய் அறுத்துட்டு வாங்க, நான் எங்கே போனாலும் அங்கே அல்லாஹ் இருக்கான்னாங்க. அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை. அப்போ இந்த ஹதீஸில் இப்படி சொல்லப்படுகிறது, ஒரு ஆணும் பெண்ணும் தேவையில்லாமல் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வை ஏன் குறிப்பிடவில்லை? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவறுக்காக வேண்டி தனிமையில் செல்லுகிற போது அங்கே அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ் தன்னை அந்த இடத்திலிருந்து விலக்கிக் கொள்கிறான். ஷைத்தானுடைய கண்ட்ரோலுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இந்த அளவுக்கு நாம் கற்பொழுக்க விஷயத்தில் வாலிபர்களை இளம்பெண்களை எச்சரித்து வளர்த்தோம். இதை விட இன்னொரு நபிமொழி சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு சொல்கிறாங்க இந்த நபிமொழி, ஒரு அந்நிய பெண்ணை ஆசையோடு நீ தொடுவது, ஒரு அந்நிய பெண்ணை நீ ஆசையோடு தொடுவது என்பது ஒரு கூரான ஊசியை வைத்து உச்சந்தலையில் நீ குத்திக் கொள்வதை விட ரொம்ப ஆபத்தானது என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை இடங்கள்ல அந்நிய பெண்களை தொட வேண்டியது வருது. பஸ்ஸில் போகிற நேரங்களில், கூட்ட நெரிசல்களில், நாம் தவறான எண்ணத்தில் இல்லாமல் நாம் தொட்டுட்டோம், தெரியாமல் பட்டுருச்சுனாக்கா அதுக்கு தவறு இல்லைங்க. நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்குறான். தவறான எண்ணத்தில் ஒரு அந்நிய பெண்ணை ஒருத்தர் தொட்டால் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் ரொம்ப அற்பமானது. அது உங்களுக்கு மறுமையில் எவ்வளோ பெரிய சேதத்தை கொடுக்கும் என்றால், கூரான ஊசியை வைத்து உச்சந்தலையில் நீங்கள் இறக்கிக் கொள்வது எவ்வளவு பெரிய வேதனை தரும். அதை விட வேதனை இதுக்கு இருக்கு. என்ன தப்பு பண்ணா? விபச்சாரம் பண்ணலை, அந்த பெண்ணை கூட்டு போய் தனியாக பாவங்கள் எதுவும் பண்ணலை, ஆசையில் தொட்டான். இவ்வளவு தூரம் நம்முடைய மார்க்கம் கற்பொழுக்கத்தை முதல்ல இளைஞர்களுக்கு தான் சொல்லுது, வாலிப பெண்களுக்கு ரெண்டாவது தான் சொல்லுது. நம்ம சமூகத்தில் இளம்பெண்களுடைய ஒழுக்கத்தை பற்றி நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அதில் ஒரு 10% கூட வாலிபர்களுக்கும் ஒழுக்கம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பேசுறது அதிகம் இல்லை. இது சமுதாயத்தில் உள்ள ஒரு குறை. அசர் எத்தனை மணிக்கு லிங்க் வேணும் பசங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு? நம்ம 94 அப்படியே கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.
மாற்றி அனுப்பிச்சிட்டிங்க. இதை அனுப்புங்க. காலையில் அனுப்பிச்சது. இன்ஷா அல்லாஹ் 5:05க்கு தொழுகை நடைபெறும். அதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடத்தில் இந்த பயான் இன்ஷா அல்லாஹ் முடிக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, சொல்லி வந்த விஷயம், இளைஞர்கள் இன்றைக்கு எவ்வளவு தூரம் கற்பொழுக்கம் சொல்லித்தரப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதை மீறி நடக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அன்றாடம் செய்தித்தாள்களை எடுத்து பார்க்கிற போது ஏதாவது ஒரு இடத்தில் நடைபெறுகிற குற்றச்சம்பவத்திலாவது நமது முஸ்லிம் பெயர் கொண்ட இளைஞர்களுடைய பெயர் வருகிறது. 2 நாளைக்கு முன்னால் திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு மறந்திருக்காது. 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர் சக மாணவர்களே அறிவால் எடுத்து வந்து பள்ளியிலேயே வைத்து ஒரு வெட்டுகிறார். 8 வயசு பையன், 8வது படிக்கக்கூடிய மாணவன். தடுக்க போன டீச்சருக்கும் ஒரு வெட்டு விழுந்திருக்கு. என்ன காரணம் கேட்கும்போது, பென்சிலில் ஆரம்பித்த பிரச்சனை நாளடைவோட அவன் எப்போ பார்த்தாலும் என்னை வம்பெடுத்துக்கிட்டே இருந்தான். அதனால் எனக்கு வெறி அதிகமாகி நான் வீட்டிலேருந்து வரும்போதே அருவாள் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நீ யோசித்து பார்த்தா இது எங்கே ஆரம்பிக்குது? ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது நிறைந்த ஒரு மாணவனுக்கு சக மாணவனை வெட்டி வீழ்த்திவிட வேண்டும் என்ற அளவிற்கு வெறி வருவதன் துவக்கம் எங்கு என்றால், அந்த மாணவன் பேசும்போதுதான் என்னை கேலி பண்ணான், கிண்டல் பண்ணான். அப்போ நம்ம என்ன புரியணும்? அடுத்தவர்களிடத்தில் பேசுவது என்பது ரொம்ப கவனத்தோடு நாம் பேச வேண்டும். நான் 3 விஷயங்களை சொல்லி நான் முடிவுக்கு வர பிரியப்படுகிறேன். முதலாவது, நம் அனைவருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு 3 விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஒன்று, நமது நேரங்கள் எப்படி செலவாகிறது. நம்முடைய நேரம் திருடப்படுகிறது சகோதரர்களே, நமக்கே தெரியாமல் களவாடப்படுகிறது. சமூக வலைதளங்களால் அல்லது கிரிக்கெட் போன்ற நேர பொழுதுபோக்கு விஷயங்களால் நமது நேரம் நமக்கு தெரியாமலே நம்மளை அதில் அடிக்ஷன் ஆக்கிடுறான். நாம் அதுக்காண்டி நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2வது, நம்முடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். நாம் பேசுகிற பேச்சில் அன்பு இருக்க வேண்டும், வெறுப்பு இருக்கக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைகளில் கண்ணியம் இருக்க வேண்டும், மரியாதை குறைவு இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயத்தில் ஏராளமான நபிமொழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றே ஒன்று நம்ம வாழ்க்கையில் தினமும் யோசித்து பார்க்க வேண்டியது ஒன்று என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, பாவம் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, அவர் சொர்க்கம் போகிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்னார். இந்த 2 உறுப்புகளை பற்றி கொஞ்சம் பேசினா, ஒன்று நாவு, 2வது மர்ம உறுப்பு. நம்முடைய மர்ம உறுப்பை வச்சு பாவம் செய்யறதுங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமா விபச்சாரம் பண்ணிட்டு அலையிறாங்க கிடையாது. யாரும் அந்த அளவிற்கெல்லாம் ரொம்ப அளவு கடந்து விபச்சாரம் சமுதாயத்தில் நடப்பது கிடையாது. ஆனால் இந்த நாவை பாதுகாக்கிற விஷயத்தில் ரொம்ப குறைவானவங்க தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. சரி, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாயில் எப்போவுமே கூழாங்கல் போட்டிருப்பாங்க. நபி தோழர்கள்லாம் கேட்பாங்க, என்னங்க கூழாங்கல் வாயில் போட்டே இருக்கிறீங்களே? பேச்சை குறைக்கணுங்கிறதுக்காக நான் கல்லை போட்டு வச்சுருக்கிறேன், தேவையில்லாதது பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்ற வார்த்தை பிரயோகம் நமக்கு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் சிறு வயதிலிருந்தே வார்த்தை பிரயோகத்தில் கவனத்தோடு இருப்பார்களே, ஆனால் 40 வயதை கடக்கிற போது அவர்கள் சமுதாயத்தின் மாபெரும் ஆளுமையாக, தலைவராக வருவார்கள். இது நான் சொல்லலை, இதுதான் வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவப்பட்ட 40 வயதில் கிடைச்சது. நான் நபி என்று அவர்கள் சொன்னபோது பெரும்பாலானவர்களால் அதை மறுக்க முடியவில்லை. ஏன் மறுக்க முடியவில்லை? வாழ்க்கையில் இவர் எப்பவுமே பொய் சொன்னதில்லையே, இப்போ மட்டும் எப்படி பொய் சொல்லுவார்?
அதுதான் எல்லாருக்குமே தோணுது. அல்லாஹ் இருக்கானா, எப்படி இருக்கா, எப்படி படைச்சாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் அவங்க போகல. முஹம்மத் பொய் சொன்னதில்லை, அதனால் இதுவும் பொய்யாக இருக்காது நம்மளவங்களாம் நிறைய பேர். அப்படி என்றால் இளைஞர்களுக்கு பெருமானார் கற்றுத்தருகிற பாடம் என்ன? 25 வயதிலிருந்து 40 வயது வரை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பெயர்கள் அஸ்ஸாதிக் அல் அமீன். பெருமானார் அதைத்தான் சம்பாதித்து வைத்திருந்தார்கள், உண்மையாளர், நம்பிக்கையாளர். இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களுடைய விவரம் தெரிந்த ஆரம்ப வயது முறையே பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. அரசியல் கட்சியில் இருக்கலாம், அல்லது அமைப்புகளில் இருக்கலாம், அல்லது ஜமாத்தில் இருக்கலாம். நான் அன்போடு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, பொறுப்பு என்று நீங்கள் சுமப்பதற்கு தயாராகுவது எப்போது என்றால் 40 வயசுக்கு மேலே தான். அது பெருமானாரின் வாழ்க்கையில் நிதர்சனம். அல்லாஹ் நினைத்திருந்தால் 20 வயசுலேயே நபித்துவ பட்டம் கொடுத்துருக்கலாம்ல. 1.25 லட்சம் சஹாபாக்கள் எப்படி 23 வருஷத்தில் உருவானாங்களோ 20 வயசுலேயே நபித்துவ பட்டம் கொடுத்துருந்தா இன்னொரு 1.25 லட்சம் வந்திருக்கலாம்ல. ஆனால் எல்லாம் 20 வயசில் கொடுக்கல, 30 வயசில் கொடுக்கல, 40 வயசில் கொடுத்தான். 40 வயதில் ஏன் கொடுத்தான்? ஏன் அப்போது தகுதி வந்தது? 20 வயது முதல் 40 வயது வரை நம்பிக்கையான இளைஞர் என்ற பெயரை அவர்கள் உருவாக்குவதற்கு பாடுபட்டார்கள். இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் அதுதான். நீங்கள் 20 to 40 வயதில் உங்களுடைய பெயரை சமுதாயத்தில் நிலைநிறுத்த வேண்டும். உங்களுடைய பெயர் சாதிக் என்றால் 40 வயதில் சாதிக்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கலாமான்னு ஒரு பேச்சு வந்தால் ஜமாத்தில் உள்ள எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அந்த பையனா நேர்மையான பையன், அந்த பையனா விவரம் தெரிஞ்ச பையன், அந்த பையனா நிதானமான பையன், அந்த பையனா விவேகமான பையன், அந்த பையனா பெரியவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற பையன், அவன் பொறுப்பை நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஒரு பெயர் உங்களுக்கு வரணும். 40 வயதுக்கு பிறகு பொறுப்புகளை எடுத்தால்தான் அதை சரியாக செய்ய முடியும். எனவே இன்றைய இளைஞர்கள் 3 விஷயத்தில் கவனத்தை வையுங்கள். முதலாவது, நம்முடைய நேர காலங்கள் யாராலும் திருடப்படக்கூடாது, பிரயோஜனமான முறையில் நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நகரணும். இரண்டாவது, நம்முடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய சொல் ரொம்ப கட்டுப்பாடு மிக்கதாக, கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய இஸ்லாத்துக்கு நம்மாலான பொறுப்புகளை பதவியை எதிர்பார்க்காமல், பலனை எதிர்பார்க்காமல் நாம் தன்னலமில்லாத சேவைகளை செய்ய வேண்டும். மூத்தவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஜமாத்தினர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நான் ஹசரத் அவர்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசணும் என்று சொன்னபோது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, வேற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது தான், அதை அப்படியே விடணும்னா விட்டுறலாம், ஆனால் அவங்களுக்கு அது மனசு வரல, எப்படியாவது இது ஒரு பலன் மிக்க பிரயோஜனமான நிகழ்ச்சியாக நடத்திடணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களுடைய பேரவை பேரையும் சொன்னாங்க. அபாபில், அல்லமீன், எடப்பாடி வாழ் வட்டார இளைஞர்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இளைஞர்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதில் வெற்றி பெறாமல் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு இங்கே உள்ளவர்கள் உதாரணம். இந்த வேகம் பெரியவர்களுடைய விவேகத்தோடு கலக்கிற போது நிச்சயம் சமுதாயத்தில் ஒரு மாபெரும் வெற்றி நமக்கு கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட உன்னதமிக்க இளைஞர்களாக நம்முடைய சமுதாய இளைஞர்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனமுள்ள இளைஞர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாய்ப்பிற்கு நன்றி. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.